வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. இதுல 4th பிப்ரவரி 3rd ஷிஃப்ட்ல ஜிகே அண்ட் இங்கிலீஷ் என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். இதன் மூலம் என்னன்னா எந்த பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, என்ன ஏரியால இருந்து கொஸ்டினை கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ரிவிஷன் பண்ணும்போது அப்கமிங் டேஸ் உங்க எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கேள்வி பொறுத்தளவுக்கு ரைஜியா சுல்தானா த்ரோன்ல இருந்து எப்ப ரிமூவ் பண்ணப்பட்ட வருஷத்தை கேட்டிருக்காங்க. ஸோ ரசியா சுல்தானா நம்ம எங்க லேர்ன் பண்ணுவோம்னா டெல்லி சுல்தானேட்ல லேர்ன் பண்ணுவோம். ஸோ எல்துத் மிஷோட டாட்டர் தான் ஏன்னா ரசியா சுல்தானா. ஸோ இவங்க எப்ப கொல்லப்படுவாங்கன்னா 1240. இது டஃப்பான கொஸ்டின் தான். ஏன்னா வருஷத்தை எல்லாத்தையும் நம்மளால ஞாபகத்தில் வச்சுக்கிற முடியாது. பட் இருந்தாலும் இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு எம்டிஎஸ்ல என்ன அப்படின்னா நிறைய இந்த இயர்ஸை வச்சு விளையாடுறாங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் C1240 தான் வரும். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெடிவல் ஹிஸ்டரியில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இப்போ ஓவரால் மெடிவல் ஹிஸ்டரினாவே இந்த டாபிக் தான், 8 டாபிக் வரும். இல்ல டெல்லி சுல்தானேட்ல கேட்கிறானாவே அப்ப என்னன்னா மிச்சம் இருக்கிற இம்பார்ட்டன்ட் முகல் எம்பையர் பார்த்துக்கேன். ஏன்னா டெல்லி முகல் எம்பையர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. போன எம்டிஎஸ்லயுமே கை வச்சாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன். அடுத்து விச் பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாமிட்டிங் இன் ஹியூமன். இது என்ன டாபிக்னா பயாலஜில இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. பயாலஜில இந்த பிரெயின் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஹியூமனோட பிசியாலஜி, மனித உடலவியல்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல கேட்டிருக்காங்க. கிளாஸ் எடுக்கும்போது ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். பிரெயின்ல நிறைய பார்ட்ஸ் இருக்கும், எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கிற முடியாது. இந்த வாமிட்டிங் சம்பந்தப்பட்டதை எது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடுலா ஆப்லங்கேட்டா. இது எப்படின்னா இந்த ஆம்ப்லேட் போடும்போது ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வரும் அப்படின்னு சும்மா ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல 2 பிளேஸ கொடுத்துட்டு அது எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒன்னு லொமாஸ் ரிஷி, இன்னொன்னு பாரபர் கேவ். இந்த 2 குகையில எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. இது எங்க நம்ம லேர்ன் பண்ணுவோம்னா இந்த பாரபர் கேவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம ஹிஸ்டரியில லேர்ன் பண்ணுவோம். அதாவது ஏன்ஷியன் ஹிஸ்டரியில எங்கன்னா மௌரியன் பீரியட். மௌரியன் பீரியட்ல அசோகா இருக்காரு பாத்தீங்களா, அசோகா என்ன பண்ணுவார்னா இந்த பாரபர் ஹில் கேவை புத்திஸ்டுக்காக என்ன பண்ணுவார்னா அது உருவாக்குவார். அதாவது என்னன்னா இந்த மலையை குடைஞ்சு அதுக்கான கோவில்கள் உருவாக்குவாங்களே, அது என்னன்னா பௌத்த மதத்துக்காக அசோகரால் கட்டப்பட்டவை. ஸோ இது என்னன்னா அங்க லேர்ன் பண்ணியிருப்போம். அதை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ணுவேன். ஓகே, பாரபர் ஹில் கேவ்னாவே எங்க இருக்குன்னா பீகார். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி தான் வரும். சில என்னன்னா நல்லா கவனிச்சுக்க, நம்ம எல்லாமே என்னன்னா கரண்ட் அஃபேர் ஓரியன்டட் ரொம்ப ஃபேக்சுவலா அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை எங்கேயாவது ஒரு பார்ட் லேர்ன் பண்ணியிருக்கோம், அதை வச்சு கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்றதா. ஏன்னா வர வர எம்டிஎஸோட கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃபா போயிட்டு இருக்கு, அதனாலதான் சொல்றேன். அடுத்து டிப்ரெஸ்ட் கிளாஸ் அசோசியேஷன்ஸ் 1930 யாரு ஃபவுண்ட் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. இந்த டிப்ரெஸ்ட் கிளாஸ் தாழ்த்தப்பட்ட வகுப்பு அப்படின்னாவே அந்த டைம், அதாவது இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி யாரு குரல் கொடுப்பானா டாக்டர் BR அம்பேத்கர். அதை வச்சு என்ன பண்ண முடியும்னா நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எந்த வருஷம் நிறுவப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரிலேட்டடா ஏன் கேட்கிறாங்கனாவே ரீசன்ட் இயராவே சைனா அவங்களுக்கான ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவும் அதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதாவது போன ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். அதுல இந்தியா எந்த வருஷம் ஓனான ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான ஃபர்ஸ்ட் மாடல் அனுப்புறாங்கன்னா 2028 அனுப்புறாங்கன்னு ஒரு கேள்வி பார்த்தோம். அதோட அட்டாச்சா நீங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் கூட பார்த்திருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்ப என்னன்னா ஐஎஸ்எஸ் எப்ப ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1998 ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. ஞாபகத்துல வச்சு யாரெல்லாம் ஜாயின்ட் ப்ராஜெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா 5 மேஜர் ஏஜென்சி: நாசா, ரஷ்யாவோட ஆஸ்கோமோஸ், ஜப்பானோட ஜாஸ்கா, யூரோப்பியன் யூனியனோட யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, கனடாவோட CSA. இதுல இந்தியா வராது, இஸ்ரோ வராது, ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து ஜம்மு காஷ்மீர் எந்த சென்சஸ் இயர்ல இன்க்ளூட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இதை கொஞ்சம் ஹிஸ்டரி லாஜிக்கலால ஆன்சர் பண்ணும்போது நம்மளால எடுக்க முடியும். எப்படின்னா 1951 பீரியட்ல என்னன்னா ஜம்மு காஷ்மீர் ரிலேட்டடா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சு, ரைட்டா? ஸோ அந்த டைம்ல நிறைய கன்ஃபியூஷன் இருந்ததுனால அந்த டைம் ஆட் பண்ண மாட்டாங்க. 41ல பிரிட்டிஷ் இந்தியா பீரியட். ஸோ பிரிட்டிஷ் இந்தியால எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. 61, 71லாம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர் நம்ம கூட சேர்ந்துரும். அதனால என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்ப 51ல தான் ஆட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கலாம். அடுத்து
ஒரு குரோனாலஜி பேஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. எந்த டைனஸ்டி 4th அண்ட் 6th செஞ்சுரி ஏடில வந்து என்னன்னா ரூல் பண்ணாங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. இது இல்லாம என்ன டாபிக் அப்படின்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரி தான். ஏன்ஷியன் ஹிஸ்டரினாவே வந்து இந்த குரோனாலஜி ஆர்டர் வந்து தெரியணும். அதுக்கு வந்துன்னா பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குப்தா பீரியட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது குப்தா. ஸோ அதனாலதான் அந்த இடத்துல வந்து இதே சொல்லியிருக்கேன். கிபினாவே என்னன்னா ஏடி ரைட்டா. ஸோ அப்ப ஏடி 310 இருந்து 540. 300ல இருந்து ஆரம்பிச்சாவே என்ன அது 4th செஞ்சுரி. 540நாவே அது 6th செஞ்சுரி. அப்ப 3வதுல இருந்து 4வது செஞ்சுரி. சரி 300நாவே வந்து 4th செஞ்சுரி தானே. எஸ் 300நாவே 4th செஞ்சுரி. அப்ப 4th செஞ்சுரி டு என்னன்னா 6th செஞ்சுரி எது வரும் அப்படின்னா குப்தா ஏரா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து குப்தா டைனஸ்டி. மிச்சம் இருக்க மௌரியன், குஷான், சோலாஸ் அதெல்லாமே என்னன்னா வராது. அதுக்கான இதுவுமே கொடுத்துருக்கேன். மௌரியன் டைனஸ்டி பிசில இருப்பாங்க. ஸோ மௌரியன் டைனஸ்டி ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுவான்னு வச்சுக்கலாம். ஒரு கிங்டம் இங்க பாருங்களேன் மகா ஜனபதாஸ் மகதாக்கு அப்புறம் மௌரியன் தான் வரா. அதனால அது வந்து பிசி டைம்ல வருவாங்க. குஷான் டைனஸ்டி போஸ்ட் மௌரியன் பீரியட்ல வந்து வர ஒரு சின்ன டைனஸ்டியா வருவாங்க. குப்தா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோழாவோட பீக் பீரியட் வந்துன்னா 13th செஞ்சுரி ஏடில தான் வந்து வருவாங்க. ராஜராஜ சோழா, ராஜேந்திர சோழா பீரியட். ஞாபகத்துல வச்சுக்கேன். மேபி வந்து அப்பவங்களை கேட்கும்போது உங்களால எலிமினேட் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். நெக்ஸ்ட் போலாம். அடுத்து என்னன்னா கோட்டேஸ்வர் மகாதேவ டெம்பிள் அதோட அதர் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட்லியா வந்து ஒரு டெம்பிளை கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. பட் இப்போ அதோட அதர் நேம் என்ன அந்த மாதிரி ஒரு கேள்விலாம் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் மேபி வந்து எதுக்காக எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா வந்து நியூஸ்ல இருந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 18 கிலோ சில்வர் பிளேட் வந்து களவாண்டுட்டாங்க. அதாவது ராஜஸ்தான்ல இருக்கிறது. அதனால வந்து நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னு ஜஸ்ட் கூகுள்ல போட்டிருந்தது. ஜஸ்ட் வந்து நான் அதை போட்டிருக்கேன். இதுக்கான அதர் நேம் என்ன சொல்றேன்னா ராவணேஸ்வர் மகாதேவ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய டைம் என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தா ஓகே மகாதேவ் டெம்பிள்னாவே சிவா. அப்ப சிவா சம்பந்தப்பட்ட இருக்கிற பேர் தான் வந்து பார்ப்போம். மேபி வந்து திரிகம்பேஸ்வர் இந்த ஓம் பரகேஸ்வர் இந்த மாதிரி வந்து பார்ப்போம். பட் என்னன்னா ராவணேஸ்வர் மகாதேவ் வந்து இதுக்கான வந்து பேரா இருக்கு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து ஒரு லேக்கோட பேரை வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. பிளேஸ் வந்து ஹிமாச்சல்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த லேக் வந்து ரொம்ப புனித தலமாக வந்து கருதப்படுதாம். யார் யாருக்குன்னா இந்து மதம், புத்த மதம் மற்றும் சீக்கியர்களுக்கு. அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் மிதக்கும் தீவுகள் என்றுமே வந்து சொல்றாங்க. அந்த ஏரியோட பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு தெரியல. லேக் ரிலேட்டடா வந்து நார்மலா கேட்கறதாம். பட் இது வந்து ரொம்ப பர்டிகுலரா கேட்கறதுக்கான ரீசன் வந்து 2025 இது நியூஸ்ல இருந்தது. அதாவது இந்த லேக்ல வந்து நிறைய பிரச்சனை எக்காலஜிக்கல் கிரைசிஸ் என்வரன்மெண்டல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கனால இது நியூஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மேபி வந்து கேட்டிருக்கலாம். கேள்வி வந்து நான் ரெவால்சர் ஏரி தான் வந்து ஹிமாச்சல் பிரதேசல இருக்கிறது. அடுத்து ஃபேமஸ் யூருகாப்பியாட் ஃபெஸ்டிவல் லடாக்ல செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவல் எந்த புத்திஸ்ட் மானஸ்ட்ரி ஏன்னா லடாக்னாவே புத்திசம். அப்ப புத்த மதத்துல எந்த மடாலயத்துல அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல்னாவே வந்து ஃபண்டமெண்டல் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தேன். அதன்படி தான் வந்து நான் என்ன டீச் பண்ணியிருந்தனோ அதுல தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நீங்க பாத்துக்கலாம். யுரு காப்பியாட் அது எந்த மானஸ்ட்ரின்னு பாருங்களேன். ஸோ மானஸ்ட்ரி வந்துன்னா லமயூரு. ஸோ லமயூரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து லமாயூருவில் மானஸ்ட்ரி லடாக்ல இருக்கு. அங்கதான் அது வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும்னா லமாயூரு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்து எந்த ரீஜன் இல்ல ஸ்டேட்ல நவராத்திரி ஃபெஸ்டிவல் வந்து நவரத்தா அப்படின்னு பேர்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. நவராத்திரி ஃபெஸ்டிவல் வந்து இந்தியா ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பேர் இருக்கும். அந்த பேர்ல இருக்கிறது நவராத்தா. அது எந்த பகுதி அதான் வந்து கேள்வியும். வெஸ்ட் பெங்கால் டெஃபினட்டா வராது. ஏன்னா நவராத்திரி ஃபெஸ்டிவல் ஒரே நிமிஷம். நவராத்திரி ஃபெஸ்டிவல் வெஸ்ட் பெங்கால் ஏன்னா துர்கா பூஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பார்க்கலாம். நவராத்திரி ஃபெஸ்டிவல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்க வெஸ்ட் பெங்கால செலிப்ரேட் பண்றது துர்கா பூஜா ரொம்பவே ஃபேமஸான ஃபெஸ்டிவல். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவலுக்கான கிளாஸ் எடுத்திருந்தேன். தயவு செய்து வீடியோ பார்க்க முடியாட்டாலும் நான் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். பிடிஎஃப் என்ன பண்ணுங்க அப்படின்னு வேணா லாஸ்ட் டைம்ல வந்து பார்த்துட்டு போங்க. எதுக்காக சொல்றேன்னா எம்டிஎஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப டஃபா இருக்கிறது ரெண்டே ஏரியா தான். ஒன்னு வந்து கரண்ட் அஃபேர், இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ல நம்மளால என்ன பண்ண முடியும்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது எதை கேட்பான். ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கில நம்மளால என்ன பண்ண முடியும்னா தெரிஞ்சு லேர்ன் பண்ண முடியும். அதனாலதான் மிச்சம் இருக்கிற டாபிக் எல்லாமே நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணுங்க. பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபில எல்லாமே ஸ்கோர் பண்ணுங்க. தப்பு ஆகுறதுனாவே இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே தான். அதான் வந்து சொல்றேன். இதுல என்ன வரும் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் வராது. கேரளால வந்து நவரத்தான்னு சொல்ல மாட்டாங்க. குஜராத்து கிடையாது. எதுனா புண்டேல்கண்ட் அண்ட் வந்து பார்ட் ஆஃப் என்ன வரும்னா
உத்தரப்பிரதேஷ். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். இது வந்து நீங்க ப்ராப்பரா எல்லா ஃபெஸ்டிவலும் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த ஃபெஸ்டிவல் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க லேர்ன் பண்ணும்போதே உங்களுக்கு என்னன்னா ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். சரி, அடுத்து போலாம். அடுத்து ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருப்போம். அது எந்த 5 இயர் பிளானுக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இது ஒன்றும் கிடையாது, எக்கானமில 5 இயர் பிளான் வந்துடுனா பேசிக்காக நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இல்லை ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசின்னு ஒன்று கிடையாது, எல்பிஜி ரிஃபார்ம் தான். எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். இது வந்து லான்ச் பண்ணதுக்கான எந்த டைம்னா நல்லா கவனிக்கலாம். 5 இயர் பிளான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எக்கானமில 2 ஏரியால தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒன்று 5 இயர் பிளான், இன்னொன்று பேசிக்கா வந்து ஜிடிபில இருந்து வந்து கேள்வி கேட்குறாங்க. இங்க பாருங்களேன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது 5 இயர் பிளான். ஸோ 7வது 5 இயர் பிளான் முடிஞ்சனே என்னன்னா கொஞ்சம் வந்து கேப் விடுவாங்க. 90க்கு அப்புறம் 2 வருஷம் கேப் வரும். அந்த டைம்ல தான் வந்து எல்பிஜி ரிஃபார்ம் வந்து பண்ணுவாங்க. அப்ப என்ன 8வது பிளான் வந்து வர்றதுக்கு முன்னாடியே எந்த பிளான்ல நல்லா கவனிங்க, அவன் என்ன கேட்கிறான், ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசி எந்த 5 ஆண்டு திட்டம் தொடங்குவதற்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்டது? 8வது. ஸோ 8வது 5 ஆண்டு திட்டம் அது தொடங்குறதுக்கு முன்னாடி தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இது வந்து ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசி பண்ணிருப்பாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். இது கன்ஃபியூஷன் கொடுக்கும், கொஞ்சம் தெளிவா வந்து என்ன பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஜியோகிராஃபில இந்த அட்மாஸ்பியர் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். எந்த லேயர்ல ரேடியோ டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து அக்கறாங்கன்னு நினைக்கிறாங்க? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம பேசிக்கா வந்து லேர்ன் பண்ணிருப்போம். நல்லா கவனிங்க. தெர்மோஸ்பியர், தெர்மோஸ்பியருக்கு இன்னொரு பேர் அயனோஸ்பியர்னு சொல்லுவோம். அயனோஸ்பியர்னாவே அயன்ஸ் இருக்கும். அயன்ஸ் இருந்துச்சுன்னா ரேடியோ வேவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். அப்ப அதை வச்சு பார்க்கும்போது என்ன வரும்னா அயனோஸ்பியர், ஆப்ஷன் வந்து சி தான். இது ஜியோகிராஃபில நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஜியோகிராஃபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுல 2 ஏரியால இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஒன்னு பேசிக் ஜியோகிராஃபி, அதாவது என்னன்னா நம்ம லொகேஷன், பிசிக்கல், இந்தியாவோட பிசிக்கல் லொகேஷன் அதுல இருந்து, அதே மாதிரி ரிவர்ல இருந்து, இப்ப வந்து என்னன்னா ஜியோகிராஃபில பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அட்மாஸ்பியர்ல இருந்து. இந்த 3 ஏரியால இருந்தா என்னன்னா இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஆவத்துல வச்சுக்கோங்க. அடுத்து டோட்டல் டீசென்ட்ரலைசேஷனுக்கான அப்ராப்ரியேட் மீனிங் வந்து கேட்டிருக்காங்க. டோட்டல் டீசென்ட்ரலைசேஷன் இது என்ன அப்படின்னா நம்ம ஹிஸ்டரியில மாடர்ன் ஹிஸ்டரியில ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா, பிரிட்டிஷோட ஆக்ட், அது ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணும்போது லேர்ன் பண்ணுவோம். ஏன்னா டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னாவே வந்துன்னா கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னா கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் பவரை வந்து என்ன பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வீதா வரும். அடுத்து எந்த கண்ட்ரில ரூர் இண்டஸ்ட்ரியல் ரீஜன் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த ரூர் இது வந்து நம்மளுக்கு தெரியாட்டல் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வேர்ல்டு வார் டைம்ல வந்து ஹிட்லர் சம்பந்தப்பட்ட நீங்க ஸ்டோரி இல்லை ஏதாவது டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களோட பேர், ஜெர்மனியோட பேர் எல்லாமே வந்துன்னா இந்த மாதிரி தான் முடியும். அதுவும் இந்த வேர்ல்டு வார் டைம்ல இருந்த பீரியட்ல நிறைய பேரோட வந்து பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி RUHR இந்த மாதிரி தான் முடியும், ரூர் அப்படின்னு தான் வந்து முடியும். நான் எதுக்காக சொல்றேன்னா நம்ம எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம பார்த்துருப்போம். ஈவன் நீங்க சும்மா நார்மலா வேற எதுல கூட நீங்க பார்த்திருந்தாலும் அதை வச்சு கனெக்ட் பண்ணலாம். ஜெர்மனில இந்த மாதிரி பேர் வரும்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கலாம், அதுக்காக தான் வந்து சொல்றேன். அடுத்து வாட் வாஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் த போயம்? ஒரு புக்கு பப்ளிஷ்ட் பை யாரு, சரோஜினி நாயுடு 1905. இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு வந்து டஃபா இருக்கும். பட் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல புக்ஸ் அண்ட் ஆதர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. புக்ஸ் அண்ட் ஆதர்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கு. நான் எல்லாமே உங்களுக்கு நான் ப்ராப்பரா டீச் பண்ணியிருந்தேன். நல்லா கவனிங்களேன். ஸோ நான் டீச் பண்ணதுக்கான ஸ்லைடு தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். எங்க இருக்கு பாருங்க. சரோஜினி நாயுடு எழுதின புக் இது எல்லாமே. ப்ரோக்கன் விங்கு, சாங்ஸ் ஆஃப் இந்தியா, வேர்ல்ட் ஆஃப் டைம், கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆதர் பொறுத்தளவுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி அவங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கலாம், இல்ல வந்து ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்களா இருக்கலாம். அவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. லாஸ்ட் டைம்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது போன வருஷம்ல வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் என்னன்னா இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இருக்கவங்க அவங்க பத்தி வந்து கேட்டிருக்காங்க. சரோஜினி நாயுடு புக் எல்லாத்தையும் பார்த்தோமா, இது இந்த ப்ரோக்கன் விங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் புக்கு கிடையாது. 1917 என்ன பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் போயம் என்ன சொல்லுவாங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் த போயம் என்ன புக் அப்படின்னா கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு. த பேர்ட் ஆஃப் டைம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ பேர்ட் ஆஃப் டைம் அவங்களோட செகண்ட் வந்து கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே அவங்க எழுதுனதான். கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு இருக்கு பாத்தீங்கன்னா, கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு தான் அவங்களோட வந்து ஃபர்ஸ்ட் போயம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு. ஆப்ஷன்ஸ் எங்க இருக்குன்னா பி தான் வரும். எல்லாமே எங்க எழுதுனதான், ஆனா அதுல ஃபர்ஸ்ட் போயம் அப்படின்னு பார்த்தா கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு. அடுத்த கேள்வி, என்விஷன் மிஷன்ஸ் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து எந்த பிளானட்டை ஸ்டடி பண்றதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க.
இது வந்து என்னன்னா நியூஸ்ல இருந்திருக்கு. ஜூலை வந்து 2025 என்விஷன்ஸ் வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. எதை வந்து ஸ்டடி பண்றதுக்காகனா வீனஸை வந்து ஸ்டடி பண்றதுக்காக. அதனால என்ன வரும்னா கரெக்ட் ஆன்சர் வீனஸா வரும். அடுத்து, இந்த context of Indian history and scripture, what is the meaning of ஹிரியனிய கற்பா? ஸோ ஹிரியனிய கற்பா இது வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். பட் இது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா கோல்டன் ஒம் ஆர் கோல்டன் எக் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ரிக்வேதிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோல்டன் எக் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்துன்னா யூனிவர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் ஐ மீன் கோல்டன் எக் தான் வந்துன்னா அதுல இருந்து யூனிவர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்துன்னா பொருள்படுது. அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா கிரியேஷனோட ஆரிஜின் பர்த் ஆஃப் பிரம்மா வந்து என்னன்னா உருவாச்சு அப்படின்னு நம்பப்படுது. இதுல எப்படி வந்துன்னா அந்த வேதிக் பீரியட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கோல்டன் எக் இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரிச்சுவல். இந்த ரிச்சுவல்ஸ் வந்துன்னா கிங்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது தான் என்னன்னா அவங்க வந்து கடவுளுக்கு ஈக்குவலன் ஆனவங்க அப்படின்னு வந்து பார்க்கப்படுதான். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் மனிதன் ஒரு கிங்கையும் என்னன்னா கடவுளோட கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்ன கோல்டன் எக் ஆர் காஸ்மிக் வம்ப், இதான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து தும்ரி. ஸோ தும்ரி வந்து எது சம்பந்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இது வந்து என்னன்னா ஒரு விதமான வந்து என்ன சொல்றது, இந்த சாங்கு அந்த மாதிரி கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் தட் ரெக்வயர் த பெர்ஃபார்மரோட ஸ்கில். என்னன்னா ஒரு பாடல் வடிவம் அந்த மாதிரி வந்து மெலடி கூட வந்து எடுத்துக்கலாம். தும்பி சம்பந்தப்பட்டது என்னன்னா சாங்ஸ் அண்ட் மியூசிக் சம்பந்தப்பட்டது. அடுத்து எக்கானமில ஒரு கொஸ்டின், ஜிடிபிக்கான வந்து மீனிங் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராப்பரா வந்து டீச் பண்ணதான். ஜிடிபினாவே என்ன, டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் த கண்ட்ரி, ரைட்டா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்ன, டோட்டல் வேல்யூ ஆஃப் வந்து ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் வித்தின் த கண்ட்ரி இன் ஏ கிவன் பீரியட். கிவன் பீரியட்னா ஒரு வருஷத்துக்கான கான்செப்ட் மாதிரி எடுக்கிறது. அடுத்து கருடா சக்தி எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் எந்த கண்ட்ரிக்கும் வந்து இடையே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2025 மே மாசம். பக்காவான இது கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர்ல எது அப்படின்னா டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்டது. ஸோ டிஃபென்ஸ்ல பர்டிகுலரா வந்து எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் ரிலேட்டடா வந்துன்னா எஸ்எஸ்ல எப்போதும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதான் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப கருடா சக்தி யார் யாருக்குன்னா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும். இதை வச்சு என்னன்னா கம்ப்ளீட்டா லாஸ்ட் 1 இயருக்கான என்னெல்லாம் வந்துன்னா எக்ஸசைஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம்னா பாத்துக்கலாம். இங்க பாருங்களேன், சூர்யா கிரண் யாருக்கு யாருக்கு இடையே வரும் அப்படின்னா இந்தியாவுக்கும் நேபாள். இந்த பேர் நாவத்துல வச்சுங்க, சூர்யா கிரண் அப்படின்னா இந்தியா நேபாள். அடுத்து மித்ரா சக்தி வந்து இந்தியா ஸ்ரீலங்கா. அடுத்து சம்பீர்தி வந்து இந்தியா பங்களாதேஷ். ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து இந்தியா சைனா. யூத் அபியாஸ் வஜ்ர பிரகார் வந்து இந்தியா யூஎஸ்ஏ. கருடா சக்தி பார்த்தோமா, கருடா சக்தி இந்தியா இந்தோனேஷியா. அடுத்து நொமேடிக் எலிஃபண்ட் வந்து இந்தியா மங்கோலியா. இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. அதோடு சேர்த்து நிறைய கொடுத்துருக்கேன். இப்ப வெறும் சக்தி அப்படின்னு வந்தா, சக்தி எக்ஸசைஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது இந்தியா பிரான்ஸ். இல்ல வெறும் வந்து என்னன்னா கருடா அப்படின்னு வந்தாலும் இந்தியா வந்து என்னன்னா பிரான்ஸ். இல்ல வருணா அப்படின்னு வந்தாலும் அது இந்தியா பிரான்ஸ். எதுக்காக சொல்றேன்னா இதுல இருக்கிற பாருங்களேன், நம்மளுக்கு கேட்ட கேள்வி வந்து கருடா சக்தி வெறும் சக்தினா பிரான்ஸ், ஆனா கருடான்றதுனால இந்தோனேஷியா. அந்த சின்ன குழப்பம் வரும், அதுக்காக தான் வந்து சொல்றேன். இது இருக்கா? அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹரிமு சக்தி. ஸோ எக்ஸசைஸ் ஹரிமு சக்தி யார் யாருக்குன்னா இந்தியாவுக்கும் வந்து மலேசியாவுக்கும். அடுத்து எக்ஸசைஸ் சைக்ளோன். இது எல்லாமே 2025 நியூஸ்ல மென்ஷன் ஆனதுதான். நான் எல்லாமே உங்களுக்கு வந்து லாஸ்ட் 1 இயருக்கான லாஸ்ட் 1 இயருக்கான வந்து கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் வந்து கோர்ஸ் செக்ஷன் அட்டாச் பண்ணியிருப்பேன். தயவுசெய்து அதை பாருங்க. கரண்ட் அஃபேர் நம்ம பார்க்காம இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். இப்போ எக்ஸசைஸ் சைக்ளோன் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்தியாவுக்கும் எகிப்துக்கும். எக்ஸசைஸ் தர்மா கார்டியன் வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும். எக்ஸசைஸ் யுக்வேரியன் வந்து இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும். அதே மாதிரி எக்ஸசைஸ் சி டிராகன் 25 மிலிட்டரி ரெயில் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், குவாட் கண்ட்ரி. ஸோ குவாட் கண்ட்ரினா இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான், ஆஸ்திரேலியா இவங்களுக்கு இடையே வந்து நடக்கிறது. அடுத்து வந்து காஞ்சார் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து இடையே நடைபெறும். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, யூத் அபியாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்திரா வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும். அஜய வாரியர் வந்து என்ன இந்தியாவுக்கும் யூகேக்கும். அடுத்து டெசர்ட் ஈகிள் வந்து ஆக்சுவலி இது வந்து யூஏ வரையாது, இது வந்து இந்தியன் வரும். இது மாதிரி நான் மாத்திரேன். இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கு வரும். அடுத்து கோப் இந்தியா வந்து என்ன இந்தியாவுக்கு வந்து யூஎஸ்ஏக்கும். அடுத்து வருணா ஆல்ரெடி சொல்லிட்டேன். வருணாவே வந்து இந்தியா அண்ட் பிரான்ஸ் அப்படின்னு வருது. இங்க இருக்கு பாருங்களேன், மலபார் எக்ஸசைஸ் வருணா. ஆஸ்திரேலியா இந்தியாவோட எக்ஸசைஸ். சிம்பல்ஸ் வந்து சிங்கப்பூர். கொங்கன் வந்து யூகே வருது.
சீ டிராகன் வந்து ஆஸ்திரேலியா, இந்தியா நிறைய, அதாவது மல்டிலேட்டரல் வந்து எக்ஸசைஸ் மாதிரி வரும். அதே மாதிரி வந்து பொங்கோ சாகர் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி நேஷனல் ஏர் எக்ஸசைஸ் வந்துடும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. மல்டிநேஷனல் பெருசா கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது கன்ஃபியூஷன் வரும். அவங்க மோஸ்ட்லி என்ன கேட்பாங்கன்னா பைலேட்டரல் தான் வந்து கேட்பாங்க. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துன்னா மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் வந்து டெசர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா யூஏஇல நடந்திருக்கு. நிறைய கண்ட்ரி என்னன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இங்க பாருங்க, டைகர் கிளா. ஸோ டைகர் கிளா வந்து ஜாயிண்ட் எக்ஸசைஸ் யார் யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்தியா இருக்கும், அதே மாதிரி யூஎஸ்ஏக்கு. ஸோ இந்திய யூஎஸ்ஏக்கு வந்து டைகர் கிளா எக்ஸசைஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் வந்து கான் யார் யாருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கும் மங்கோலியா. ஆல்ரெடி வந்து நொமாடிக் எலிஃபண்ட் வரும், அதுவும் இந்தியா மங்கோலி தான். பட் எக்ஸசைஸ் கானுமே வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜப்பானுக்கும் இந்தியா. ஸோ ஜப்பானோட இதுல வந்து என்னன்னா இந்தியா சென்னை போர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அது என்ன எக்ஸசைஸ்னா குளோபல் ஓஷன் வயாஜ் ட்ரைனிங்காக வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாமே சம்பந்தப்பட்டது இந்த எக்ஸசைஸ் இல்லை வந்து என்னன்னா டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்டது, அதனால நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து எக்ஸசைஸ் மைத்ரி வந்து யாரோடது அப்படின்னா இந்தியா அண்ட் தாய்லாந்தோடது. அடுத்து யூத் எபிஎஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்தியா அண்ட் யூஎஸ்ஏடது. அடுத்து எக்ஸசைஸ் கொங்கன் ஆல்ரெடி சொல்லிட்டு யூகேவோடது வந்து வரும் அப்படின்னா. அடுத்து இந்தியா ஆஸ்திரேலியாவோட வந்து எக்ஸசைஸ் வந்து தலிஸ்மான் சாப். இந்தியா ஆஸ்திரேலியா வந்து தலிஸ்மான் சாப்பிட்டு ஃபிளாக்ஷிப்பான ஆஸ்திரேலியாவோட மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ். ஸோ மல்டிலேட்டரல் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற எக்ஸசைஸ். அடுத்து அஜய வாரியர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அஜய வாரியர் வந்து இந்தியாவுக்கு யூகே. இந்த கொங்கன் அஜய வாரியர் இதெல்லாமே பார்ட் ஆஃப் இது கூட தான் இந்தியாவும் யூகேயோடது. சரி, அவ்வளவுதான். இவ்வளவு எக்ஸசைஸ் வந்து சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி பார்த்தோன்னா மிக்சர், அதாவது வாட் டைப் ஆஃப் மிக்சர் இஸ் அ கொலாய்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன டாபிக்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில என்னென்ன ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ல டைப் ஆஃப் மிக்சர் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணுவோம். இது ஃபண்டமெண்டல் ஸ்கூல் புக்ல இருக்கிறதா. அதாவது மிக்சர்ல நிறைய டைப் வரும். ஒன்று ஹோமோஜினியஸ், ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ரோஜினியஸ்னால தமிழ்ல வந்து பல படித்தான கலவை. ஸோ பல படித்தானன்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொலாய்டல். கொலாய்டல் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே சேர்ந்து இருக்கும். அப்போ எல்லாமே சேர்ந்து இருக்கும் போது பார்ட் ஆஃப் என்ன வரும், ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் தான் வந்து வரும். ஸோ இவ்வளவுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஜிகே டாபிக்ல இருந்து வந்து கொஸ்டின் எடுத்தாங்க. நம்மளோட வந்து என்னன்னா டெலிகிராம் சேனல்லையும் நான் வந்து சில இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து நீங்க ட்ரஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்கமிங்க்கு இதுக்கு ஓரியண்டா என்ன பண்ணுங்கன்னா பாத்துக்குங்க. பர்டிகுலரா வந்து கரண்ட் அஃபேர் தான் நமக்கு டவுட்டா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ அப்படியே வந்து இங்கிலீஷ்ல வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சிருக்கு, அதையும் வந்து பார்க்கலாம். A person who is skilled in the art of beautiful handwriting நம்ம என்ன சொல்லுவோம்னா கேலிகிராஃபர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. அதே லெக்சியோகிராஃபர் வந்து என்ன சொல்லுவோம்னா இந்த டிக்ஷனரியை வந்து யாரும் கம்பைல் பண்றாங்களோ அவங்கள சொல்லுவாங்க. கார்டோகிராஃபர் மீன்ஸ் வந்து மேப்பை ரெடி பண்றவங்களை வந்து சொல்லுவாங்க. கொரியோகிராஃபர் வந்துன்னா டான்ஸ். ஸோ டான்ஸ் ஸ்டெப் வந்து சொல்லி கொடுக்குறாங்க கொரியோகிராஃபர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எ பர்சன் வித் அன்யூஷுவல் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் ஆர் ஹேபிட். அதாவது ஒன் வேர்ட்ஸ் சப்ஸ்டியூஷன்ஸ் மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஒருத்தவர் வந்து அன்யூஷுவலான ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர்ல இருக்காங்கன்னா எக்ஸென்ட்ரிக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். எக்ஸென்ட்ரிக்கான வந்து ஒரு ஆளுப்பா அப்படின்னு வந்து கூட சொல்லுவாங்க. அல்ட்ரூயிஸ்ட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்க மேல வந்துன்னா ரொம்ப கேர் பண்றாங்க, செல்ஃப்லெஸ்ஸான கேர் பண்றாங்கன்னா அவங்க வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் வந்து கேர் பண்றவங்க. ஈகோயிஸ்டிக் வந்து நமக்கு தெரியும். ஸோ ஈகோயிஸ்ட்னா ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவன் திங்க் பண்ணுவான் அந்த மாதிரி. ஆப்டிமிஸ்டிக் வந்து எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்குறது, எல்லாமே வந்துன்னா நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறது தான் ஆப்டிமிஸ்டிக் வியூ அப்படின்னு வந்து சொல்றது. அடுத்து வந்து பெனவலன், அதோட ஆன்டனிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பெனவலன்னா எல்லாருக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கைண்டா இருக்கிறது, எல்லாருக்கும் வந்து என்னன்னா நல்லவங்களா இருக்கிறது தான் வந்து பெனவலன் சொல்வது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் செல்ஃபிஷ். செல்ஃபிஷ்னா அவங்களை மட்டுமே வந்துன்னா அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்க்கறது தான் செல்ஃபிஷ். அடுத்து fill in the blank ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. The principal state, I mean the principal state that the guideline must be followed in accordance dash the new policy. Accordance with the new policy அப்படின்னு தான் வந்து கரெக்டா வரும். in accordance with அப்படின்னு தான் வந்து வர்றது. அடுத்து ஸ்டிஞ்சியோட வந்து ஆண்டனிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டிஞ்சி அப்படின்னாவே வந்து அன்வில்லிங் டு ஸ்பெண்ட் ஆர் வந்து கிவ். அதெல்லாம் பெருசா யாருக்கும் வந்து செலவு செலவு பண்ண மாட்டாங்க, ரொம்ப கஞ்சக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஸ்டிங்கி. ஜெனரஸ் மீன்ஸ் வந்து எல்லாருக்கும் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா தூக்கி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து மீன் ஆகும்.
அடுத்து கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து கேட்டிருக்குங்க. இக்னாரமஸ் அதோட ஸ்பெல்லிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இக்னோரன்ட் ஆர் அன்எஜுகேட்டட் பெர்சன் தான் வந்து இக்னோரமஸ் அப்படின்னு வந்து வர்றது. அதே மாதிரி கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து இராசிபிள். இராசிபிள் மீன்ஸ் வந்து ஈஸிலி வந்து ஏதாவது இரிட்டேட் ஆகுறது, இல்ல சீக்கிரமே வந்து என்னன்னா கோவப்படுவாங்கல்ல. அதான் வந்து என்ன இரசிபிள் அப்படின்னு வந்து வர்றது. இது எல்லாமே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது இப்ப பார்க்கறனால உங்களுக்கு என்ன வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, இது அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் எந்த மாரி ஏரியால கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகே சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸோட லெவல் வந்து எந்த மாரி இருக்கு. இத தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். அடுத்து இடியம் அண்ட் ஃப்ரேசஸ்ல வந்து பாருங்களேன். ஈவன் த ஸ்கோர். ஈவன் த ஸ்கோர் மீன்ஸ் வந்து டு டேக் ரிவெஞ்ச் இல்ல வந்து என்னன்னா, ஏதாவது நம்ம தப்பா பண்ணிட்டோம். அத வந்து சரி பண்றதுக்கான என்ன மாரி எடுக்கிறது. மேக் அ சிச்சுவேஷன் ஃபேர் ஆஃப்டர் பீயிங் வந்து நாங்க ஆல்ரெடி பண்ணது நான் தப்பா இருந்தாலும், அடுத்த ஒரு முயற்சியில நல்லா பண்ணுவோம். அதான் வந்து ஈவன் த ஸ்கோர். அதான் நீ தப்பு பண்ணிட்ட. பட் இந்த டைம நீ மிஸ் பண்ணிறாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் இந்த இடத்துல மீனிங். அட் த டர்ன் பேக் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டைம். அதாவது அது அதிலேயே இருக்கு பாருங்க. டர்ன் பேக்னா பாஸ்ட்டுக்கு போறதுன்னு அர்த்தம். அதாவது இந்த டைம் டிராவல் மாரி பாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்க ஏதாவது தப்பா பண்ணியிருந்தேன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்டர்நெட் நாளை அந்த படத்துல வர மாதிரி தான். ஆனா ஆக்சுவல் மீனிங் என்னன்னா இந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. ரியாலிட்டியில அது கிடையாதுல்ல. அதுவும் அதுல டர்ன் பேக் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டைம்னா நோ கேன் டர்ன் பேக் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் சேஞ்ச் தியர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு வந்து மீன் ஆகுது. இடியமெண்ட் ஃப்ரேசஸ் வந்து கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கலாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதான் என்னன்னா கிராமர் டாபிக்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் நரேஷன்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. பட் மிச்சம் இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேல இருக்கிற வந்து கொஸ்டின்ஸ் வந்து அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த இப்போ நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை வந்து கமெண்ட் சொல்லுங்க. ஏதாவது நீங்க எக்ஸாம் எழுதி வந்து உங்க ஃபீட்பேக் என்னன்னா வீடியோ சொல்லும்போது அப்கமிங் ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.